நாம் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் ஒரு குட்டி குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும்போது நம்ம மனசுக்கு எப்படி ஆறுதலாக இருக்குமோ அதே மாதிரி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற குட்டி குட்டி கதைகள் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. துணுக்கு கதைகளின் 4வது காணொளி இது. ஒரு குருவும் சீடனும் ஒரு நாள் ஒட்டகத்து மேலே பயணம் பண்ணி ஒரு பாலைவனத்தை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டகத்தை பராமரிக்க வேண்டியது சீடனுடைய பொறுப்பு. அதனால் ராத்திரி நேரத்தில் அவர் தான் ஒட்டகத்தை கட்டி வச்சு பாதுகாத்துருக்கணும். ஆனால் அன்னைக்கோ அவருக்கு ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அதை பண்ணலை. படுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட, கடவுளே, இந்த ஒட்டகத்தை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்தை அதன் போக்கில் விட்டுட்டு படுத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒட்டகத்தை காணோம். அது எங்கேயோ போயிடுச்சு. இதை கேள்விப்பட்ட குருவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் இருக்க ஒட்டகத்தை கட்டி வச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு கத்துனாரு. அதுக்கு சீடனும், நீங்கள் கோச்சுக்கிறதா இருந்தால் கடவுள்கிட்ட தான் கோவப்படணும், கடவுளை முழுசாக நம்பணும் அப்படின்னு நீங்கள் தானே எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. நானும் அப்படி நம்பித்தான் ஒட்டகத்தை கடவுள் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு தூங்குனேன். ஒரு தடவை இல்லை, 3 தடவை பிரார்த்தனை பண்ணேன். அதனால் ஒட்டகத்தை பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டியது அந்த கடவுளுடைய பொறுப்பு தான், நீங்கள் என்ன கோச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட குருவோ, கடவுள் உனக்கு உணவை மட்டும்தான் கொடுப்பாரு, உன் உணவை நீ தானே எடுத்து சாப்பிட்ற. இல்லை, கடவுள் வந்து ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன், இல்லை அவர் என் பசியை போக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்துருப்பியா? இல்லை, உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அந்த கடமைக்கு உதவ வேண்டியது தான் கடவுளின் பொறுப்பு. நீ கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் ஒட்டகத்தை கட்டி வச்சிருக்கணும்ல அப்படின்னு கேட்டாராம். நம்மள பல பேர் இந்த சீடன் மாதிரி தாங்க இருக்கும். எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம சும்மா உட்காந்துருந்தா இங்கே எதுவுமே நடக்காது. நம்ம முயற்சியில் 100% போட்டுட்டு இதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்கட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா உங்கள் முயற்சிக்குண்டான பலனை கடவுள் கொடுத்து உதவுவார். ஒரு அழகான ஊர் அது. அந்த ஊரில் ஒரு இளைஞன் ஒரு பசுமாட்டை வளர்த்துட்டு வந்தார். நல்ல கனமாக இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டை எந்த சிரமமும் இல்லாமல் தன் தோளில் தூக்கிட்டு அந்த ஊரையே சுற்றி வருவாராமா அந்த இளைஞன். எல்லாரும் அவரை ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்போட பார்ப்பாங்க. ச்சே, நல்ல பலசாலி தான், இவ்வளோ பெரிய பசுமாட்டை சும்மா அசால்ட்டாக தூக்குறானே, எப்படி இவனால் முடியுது அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒருத்தர் இந்த இளைஞனை பார்த்து அதை நேர்லேயே கேட்டார், எப்படி உன்னால் மட்டும் இதை தூக்க முடியுது அப்படின்னு. அதுக்கு அந்த இளைஞனும், இந்த பசு கண்ணுக்குட்டியாக இருந்த நாள்லேருந்து நான் தினம் இதை தூக்கி சுமப்பேன், அது கூட விளையாடுவேன், அதுவே எனக்கு ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. இப்படி தினமும் அதை தூக்கி பழகினதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக எடை கூடுனாலும் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலை. நான் இதை தூக்காமையே இருந்து வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தூக்குனா தான் இதோடைய எடை அதிகமாக தெரியும் அப்படின்னு சொன்னானாம். இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை கல்லூரியிலையோ படிச்சுட்டு இருந்தா இந்த இளைஞன் சொன்னது உங்களுக்கு ரொம்ப பொருந்தும். தினம் நடத்துகிற பாடத்தை அன்னைக்கே படிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய பாடத்திட்டமும் புத்தகங்களும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது உங்களுக்கு சுமையாகவே தெரியாது. படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே இது பொருந்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தாஜ்மஹாலை ஒரே நாளில் யாரும் கட்ட முடியாது. ஜெர்மனியில் ஒரு சிற்பக்கூடம் இருந்தது. ஒரு நாள் அதுக்கு போன ஒரு பார்வையாளர் சிலை செதுக்கிட்டு இருக்கிற சிற்பியுடைய திறமையை பார்த்து ரொம்பவுமே பாராட்டினார். அப்போது அவருக்கு பக்கத்தில் ஒரு சிலை இருந்தது. சிற்பி செதுக்கிட்டு இருக்கிற சிலையும் பக்கத்தில் இருந்த சிலையும் ஒரே மாதிரி இருந்தது. உடனே பார்வையாளர் சிற்பிக்கிட்ட, ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சிலை இருக்கே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இன்னொரு சிலையை செதுக்குறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சிற்பி, இந்த சிலையில் ஒரு குறை இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லவும் இந்த பார்வையாளருக்கு ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப உன்னிப்பாக அந்த சிலையே சுற்றி கவனிச்சார். ஆனால் அவருடைய கண்களுக்கு எந்த குறையும் தென்படலை. இதில் எந்த குறையும் இருக்க மாதிரி தெரியலையே அப்படின்னு அவர் கேட்டதுக்கு சிற்பி,
சிலையுடைய வலது கன்னத்தில் ஒரு கீறல் இருக்கிறத சுட்டி காமிச்சாரு. அது சரி, இந்த சிலையை எங்கே வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டார் அந்த பார்வையாளர். 20 அடி உயரம் உள்ள ஒரு பீடத்து மேலே இந்த சிலையை நிறுவ போகிறோம் அப்படின்னு சிற்பி சொன்னதும் இந்த பார்வையாளர் விழுந்து விழுந்து சிரிச்சாராம். நீங்கள் அனாவசியமாக இன்னொரு சிலையை செய்கிறீங்க. 20 அடி உயரத்தில் இருக்கிற சிலையுடைய முகத்தில் கோடு இருக்கா கிழிசல் இருக்கான்னு யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொன்னதுக்கு அந்த சிற்பியோ, எனக்கு தெரியுமே, நான் மற்றவங்களுக்காக வேலை செய்கிறத விட என்னுடைய ஆத்ம திருப்திக்காக தான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். நான் இந்த தப்பு பண்ணுறது எனக்கு மட்டும்தானே தெரியும், யாருக்கு என்ன தெரிய போகுது, மற்றவங்களால் இதை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு தைரியமாக தவறுகள் செய்கிற மனிதர்களுக்கு இடையில் இப்படிப்பட்டவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் தொழிலில் 50 கோடி நஷ்டமானதுனால ரொம்ப மனசொடைஞ்சு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பூங்காவில் உட்காந்துக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் இவர் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுடைய காரணத்தை கேட்க இவரும் தன்னுடைய நஷ்டத்தை பற்றி சொல்கிறாரு. சே, இவ்வளவுதானா, இந்தா 50 கோடிக்கான செக்கு, இந்த பணத்தை வச்சு உன் தொழிலில் இன்னும் முன்னேறு. இதை நான் ஒன்றும் சும்மா கொடுக்கல, அடுத்த வருஷம் இதே தேதியில் நான் கொடுத்த பணத்தை திரும்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செக்கை கொடுக்குறாரு. யாருனே தெரியாத ஒருத்தர் தன்னை நம்பி இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கும்போது இந்த தொழிலதிபருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த செக்கை எடுத்துகிட்டு தன்னுடைய நிறுவனத்துக்கு போகிறாரு. ஆனால் அந்த பணத்தை அவர் பயன்படுத்தலை. தன்னுடைய நிறுவனத்தில் எப்பவும் தன் கண்ணில் படுற இடத்துலையே அந்த காசோலையை வச்சுட்டு அந்த பெரியவர் கொடுத்த நம்பிக்கையை உத்வேகமாக எடுத்துட்டு தன் தொழிலில் நஷ்டமாகிறதுக்கு காரணமான தவறுகளையெல்லாம் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி அடுத்த வருடமே 100 கோடி டேர்ன் ஓவர் பண்ணார். அந்த காசோலையை எடுத்துட்டு அந்த பெரியவரை சந்தித்த அதே பூங்காவுக்கு அதே நாளில் போகிறாரு. ஆனால் அந்த பெரியவர் அங்கே வரல. போன தடவை அவரை சந்தித்த போது அவர் கூட காரில் ஏறி போன ஒரு அம்மா அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் அந்த பெரியவரை பற்றி விசாரிக்க அவங்களோ கொஞ்சம் பதட்டமாக, அவர் இப்போ உயிரோடு இல்லையே, ஏன் கடைசியாக நீங்கள் சந்தித்த போது அவர் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாரா அப்படின்னு கேட்டாங்க. இதை கேட்டு கொஞ்சம் அதிர்ச்சியான இந்த தொழிலதிபர் போன வருஷம் இதே நாளில் நடந்த சம்பவத்தை சொல்ல அந்த அம்மாவோ, அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர்ப்பா, யாரை பார்த்தாலும் இப்படி தான் காசோலை எழுதி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இங்கே இந்த தொழிலதிபர் ஜெயிக்க காரணமாக இருந்தது அந்த பெரியவர் கொடுத்த பணம் இல்லை, அவர் கொடுத்த நம்பிக்கை. உங்களால் முடியலன்னா வேற யாரால முடியும்? ஒரு கிணத்துல ஒரு தவளை வாழ்ந்துட்டு வந்துச்சு. தன்னுடைய வாழ்நாளில் அந்த கிணத்தை விட்டு அது வெளியில் போனதே கிடையாது. ஒரு நாள் அது வரைக்கும் அது பாத்திராத இன்னொரு தவளை அந்த கிணத்துக்குள்ளே வந்துச்சு. அப்போ இந்த தவளை புது தவளையை பார்த்து, நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்டுச்சான். நான் ஆற்றுலேருந்து வர்றேன், இவ்வளோ நாள் நான் அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த புது தவளை சொல்லிச்சான். இந்த ஆறுன்னு சொல்கிறியே, அது எப்படி இருக்கும், இந்த கிணறு அளவுக்கு பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சான் பழைய தவளை. அதுக்கு அந்த புது தவளை சிரிச்சுக்கிட்டே, ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது, அது அவ்வளவு நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆறு எப்படி இருக்கும்னு இந்த புதிய தவளை ஒவ்வொரு விஷயமா சொல்கிறதையெல்லாம் கேட்க தனக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி இந்த பழைய தவளை நடித்தாலும் மனசுக்குள்ள, இந்த தவளை மாதிரி பொய் சொல்கிறவங்கள நான் பார்த்ததே இல்லை, இந்த கிணத்தை விட ஒரு பெரிய நீர்நிலை எங்காவது இருக்க முடியுமா, என்னையே ஏமாத்த பார்க்குது அப்படின்னு நினச்சிச்சான். இந்த கிணத்து தவளை எப்படி வாழ்நாள் முழுக்க கிணத்துக்குள்ளேயே இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளில் பலரும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஒன்றும் தப்பில்லை, நமக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கேயே இருந்துட்டு போகலாம். ஆனால் தான் இருக்க இந்த உலகம், தான் நினைக்கிற விஷயங்கள், தன்னுடைய வாழ்க்கை முறை தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறானது. அந்த குறுகிய மனப்பான்மை தான் தவறானது. இறந்து போன தன் மாற்றுத்திறனாளி மகனுடைய நினைவா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தினமும் சாப்பாடு போட்டாரு அந்த ஜமீன்தார்.
இது ஆரம்பித்து நாள் ஆக ஆக சாப்பிட வர கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. இதே நிலையில் போயிட்டு இருந்தா சொத்தை வித்தாலும் எல்லாருக்கும் தினமும் சாப்பாடு போட முடியாது அப்படின்னு கவலைப்பட்டாரு ஜமீன்தார். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவருடைய வேலையாள் அடுத்த நாள் சாப்பாட்டுக்காக கூடியிருந்த கூட்டத்தை முன்னாடி போய், மன்னிக்கணும், இன்னைக்கு சாப்பாடு தோ அந்த மண்டபத்தில் போட போகிறோம், அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முதல்ல போகிறவங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அங்கே இருந்த முக்கால்வாசி பேர் முந்தி அடிச்சுக்கிட்டு ஓடினாங்க. உண்மையிலேயே கண் தெரியாத நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் தான் அங்கேயே திணறிட்டு நின்னாங்க. இனிமேல் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாரு ஜமீன்தார். எல்லாருக்கும் உதவி செய்யறது நல்ல விஷயம்தான், ஆனால் அந்த உதவி தேவைப்படுறவங்களுக்கு தான் செய்கிறோமா அப்படிங்கிறதும் முக்கியம். இந்த பதிவில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச கதை எதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் கொண்ட 3 காணொளிகளை ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க சேனலில் துணுக்கு கதைகள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி. நன்றி.